நான் ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பாதைகளை கடந்து வந்தேன். இந்த ஊழியத்தினுடைய முன்னாடி மட்டும்தான் சிலருக்கு தெரியுமே தவிர பின்னாடி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் பின்னாடி நான் கடந்து வந்த பாதை ரொம்ப வித்தியாசமானது. நான் உயிரோடு இருக்கிறது, நான் பேசுகிறது, நான் வாழ்கிறதே ஆண்டவருடைய பெரிய தயவு தான். அவ்வளோதான். அவ்வளவு ஸ்ட்ரகிள் எல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். இந்த 41 வயதில் எந்தெந்த பாதையெல்லாம் எனக்கு வரணுமோ அத்தனை பாதையை நான் அனுபவிச்சிட்டேன். ஆனால் நான் என்னுடைய சாட்சி இப்படி இருக்கும். அதனால் பாஸ்டர் மாட்ட நான் ஒரு நாள் என்ன நினச்சேன்னா, நான் இருக்கிறது ஓகே, ஒன்றை என்னோட இணைக்கிறதுக்கு என்ன நடந்துச்சு உன் வாழ்க்கையில், நீ எப்படி, உன்னுடைய சாட்சி என்ன, நீங்கள் எப்படி இந்த ஊழியத்துக்குள்ள ஆண்டவர் நம்புறதுக்கு என்ன காரணம்? அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை சொன்னாங்க. அவங்க கூட கிட்டத்தட்ட 25 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த நாளில் ஒரு இந்தியாவுடைய மேப்பை வாங்கி அந்த மேப்பை தரையில் விரித்து அதுக்கு மேலே முழங்கால நின்று, இந்த ஜனங்களுக்காக கண்ணீர் விடுகிற ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க, நான் இந்த ஜனங்களுக்காக திறப்பில் நிற்கணும், நான் இந்த ஜனங்களுக்காக பயன்படணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இப்படி பல சாட்சிகள் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை நீங்க எவ்வளவு நெருங்குகிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பின்பலமா இருக்கும், அது மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்திலே இந்த காரியம் அட்டன் பண்ற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ தனியா வந்துருங்க, நீங்க தனியா வந்துருங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், 2 பேரை கூப்பிட்டு அவங்க அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க, நான் அழைத்த இந்த ஊழியத்திற்கு அவங்கள என்ன பண்ணுங்க, பிரிச்சு விடுங்க, பிரிச்சு விடுங்க, தனியா விடுங்க. சில பிள்ளைகளை நம்ம தனியா விட்டாதான்